தாராபுரான்னு ஒரு அழகான கிராமம். அந்த ஊர்ல கல்பனான்னு ஒரு பொண்ணு இருக்கா. அவளோட காதல் கணவர் வெளியூர்ல வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதனால கல்பனா மாமியார் பார்வதி கூடயே தங்கியிருந்தா. பார்வதிக்கு கல்பனாவை சுத்தமா பிடிக்காது. எப்ப பாரு அவளை திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. கல்பனாவுக்கு அம்மா அப்பா கிடையாது. அவளுக்கு எவ்ளோ கஷ்டம் வந்தாலும் தன்னோட தாயா நினைக்கிற நாகம்மா கிட்ட போய் சொல்லுவா. அது மட்டும் இல்ல, தினமும் அந்த புத்துக்கு பால் ஊத்தி வணங்கிட்டு வருவா. ஒரு நாள் தன்னோட கஷ்டத்தை எல்லாத்தையும் நாகம்மா கிட்ட சொல்லிட்டு போனா. அப்போ புத்துல இருந்து அந்த நாகம்மா தான் வெளியில வந்துச்சு. என்ன தாயா நினைச்சு உன் கஷ்டத்தை எல்லாம் சொல்லிட்டு போற. நான் எப்பவும் உனக்கு துணையா இருப்பேன் கல்பனா. கவலைப்படாம போ. இங்க பார்வதி அம்மாவோட பொண்ணு லதா ரொம்ப நாள் கழிச்சு வீட்டுக்கு வந்தா. வாமா லதா, எப்படி இருக்க? நான்லாம் நல்லா இருக்கேம்மா. என்ன, நீ உன் மருமகளை ஏத்துக்க ஆரம்பிச்சிட்ட போல. நீ ஒருத்தி. அந்த ஒண்ணுமில்லாத அனாதைய நான் என்னைக்கும் என் மருமகளா ஏத்துக்க மாட்டேன். ஏதோ என் பையன் விரும்புனானுதான் அவளை கல்யாணம் பண்ணி வச்சேன். ஆனா அவளை எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவளை இந்த வீட்டை விட்டு எப்படி துரத்துறதுனே எனக்கு தெரியல. நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. அதான் நான் வந்துட்டேன்ல. எப்படியாவது நம்ம 2 பேரும் சேர்ந்து அவளை இந்த வீட்டை விட்டு துரத்துவோம். ஆனா அண்ணன் வெளியூர்ல இருந்து திரும்பி வர்றதுக்குள்ள இத பண்ணணும். இல்லனா பெரிய பிரச்சனை ஆயிரும். ஆனா அவளை எப்படி துரத்துறது? என்கிட்ட ஒரு வழி இருக்கு. நீ நான் சொல்ற மாதிரி பண்ணு. அதுக்கப்புறம் கல்பனாவை வர வச்சு இப்படி சொன்னாங்க. என்ன அத்த, எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க? அது வந்து கல்பனா, இன்னைக்கு நானும் லதாவும் சாப்பிடாம விரதம் இருக்க போறோம். அதனால இன்னைக்கு நீ வீட்ல எதுவும் சமைக்க வேணாம். அத சொல்லதான் உன்னை கூப்பிட்டோம். அப்படியா அத்த? அப்படின்னா சரி, நான் கோவிலுக்கு போயிட்டு வந்துடட்டுமா? இன்னைக்கு கோவில்ல பூஜை இருக்கு. அப்படின்னா சரி, நீ தாராளமா போயிட்டு வா. அதுக்கப்புறம் கல்பனா கோவிலுக்கு புறப்பட்டு போனா. ஓ மருமக கோவிலுக்கு போயிட்டா. இப்போ நீ ஊர் மக்கள் முன்னாடி வந்து மயக்கம் வர்ற மாதிரி நடி. மொத்தத நான் பாத்துக்கிறேன். ஆமா, உன்னால முடியல. வாமா, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருவோம். வேணாமா, எல்லாம் சரியாயிடும். ஹாஸ்பிட்டல்லாம் வேணாம். லதா, உங்க அம்மாவுக்கு என்ன ஆச்சு? உடம்பு எதுவும் சரியில்லையா என்ன? இல்லக்கா, நல்லாதான் இருந்தாங்க. திடீர்னு மயக்கம் வர்ற மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. என்னாச்சு பார்வதி அம்மா? காலையில என்ன சாப்பிட்டீங்க? சாப்பிட்றதுக்கு வீட்ல எதுவுமே இல்ல. அப்புறம் நான் என்னத்த சாப்பிடுவேன்? அத ஏங்க கேக்குறீங்க? அந்த கல்பனால சரியாவே எங்க அம்மாவுக்கு சமைச்சு போடுறதே இல்ல. பட்டினி போட்டே எங்க அம்மாவை சாகடிக்க பாக்குறா. இன்னைக்கு கூட அவ எதுவுமே சமைச்சு வைக்கல. எங்க அம்மாவுக்கு அநியாயம் நடந்திருக்கு. ஆனா யாருமே அத கேட்கவே இல்ல. இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னு இத்தனை நாள் எங்களுக்கு தெரியல. ஆனா இப்போ தெரிஞ்சிருச்சுல்ல. இத நாங்க சும்மா விட மாட்டோம். ஆமாமா, வாங்க இப்பவே உங்க மருமக கிட்ட போய் நியாயத்தை கேட்கலாம். வீட்டுக்கு வந்த லதாவும் பார்வதியும் அதிர்ச்சியாயி நின்னாங்க. வாங்க அத்த, உங்களுக்காக காலையிலேயே விதவிதமா சமைச்சு வச்சிருக்கேன். சாப்பிடாம நீங்க எங்க போனீங்க? என்னம்மா இது? நம்ம எதுவும் சமைக்க கூடாதுன்னு தானே சொல்லிட்டு போனோம். ஆனா இவ விதவிதமா சமைச்சு வச்சிருக்கா. எனக்கு ஒண்ணுமே புரியல. அத்த, பாயாசம் அடுப்புல இருக்கு, இறக்கி வச்சுட்டு வர்றேன். என்னம்மா இது? உங்க மருமக எதுவுமே சமைக்கலன்னு சொன்னீங்க. இங்க விதவிதமால சமைச்சு வச்சிருக்கா. அவ சமைச்சது எங்களுக்கு தெரியல. அதான் தப்பா நினைச்சிட்டோம். வீட்டுக்குள்ள வந்தாலே சமையல் வாசனை ஆள தூக்குது. நீங்க தெரியாதுன்னு சொல்றீங்க. இதை எப்படி நாங்க நம்புறது? இனிமேலாவது உங்க மருமக மேல பழி போடுறத நிறுத்துங்க. நாங்க வர்றோம். பார்வதியாலையும் லதாவாலையும் இந்த அவமானத்தை கொஞ்சமும் தாங்கிக்க முடியல. கல்பனா மேல இருக்க கோபம் அவங்களுக்கு இன்னுமே அதிகமாச்சு. உன் பேச்ச கேட்டுதான் நான் அவமானப்பட்டு நிக்கிறேன் லதா. ஆமா, நீங்க அவமானப்பட்டது என்னால இல்ல, உங்க மருமக கல்பனாவால தான். நம்ம திட்டத்தை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு தான் அவ நம்மள அவமானப்படுத்தியிருக்கா. அவளை சும்மா விடக்கூடாது. நீ சொல்றதும் சரிதான். அவளை இனி உயிரோடையே விடக்கூடாது. ஆமாமா, நானும் அதை தான் நினைச்சேன். அவளுக்கு பால்ல தூக்க மாத்திரை கலந்து கொடுத்து அவளை கொண்டு போய் ஆத்துல வீசிட்டு வந்துருவோம். சரியான யோசனை. சரிம்மா, அப்ப நான் போய் அவளுக்கு பால் கொடுத்துட்டு வரேன். நல்ல திட்டம். ஆனா நான் அதை நடக்க விட மாட்டேன். கல்பனா, இந்தாமா, பாலை குடிச்சிட்டு தூங்கு. நல்லா தூக்கம் வரும். நீங்க எதுக்கு அண்ணி இதெல்லாம் பண்றீங்க?
எங்க அம்மாவுக்கு பால் கொண்டு போனேன். அப்படியே உனக்கு குடுத்துட்டு போறேன். இதுல என்ன இருக்கு? சரி, நீ குடிச்சிட்டு தூங்கு. அதுக்கப்புறம் கல்பனா அந்த பால குடிச்சிட்டு நல்லா தூங்கிட்டா. ஆமா, சீக்கிரம் இவள தூக்கு. யாரும் பாக்குறதுக்குள்ள இவள ஆத்துல கொண்டு போய் வீசிட்டு வந்துருவோம். வா போலாம். இன்னையோட இவ கதை முடிஞ்சது. அதுக்கப்புறம் கல்பனாவ ஆத்துல வீசிட்டு அவங்க அங்கிருந்து போயிட்டாங்க. அடுத்த நாள் பார்வதி ஊரு மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு இப்படி சொன்னாங்க. என் மருமகள நேத்து ராத்திரியில இருந்து காணோம். காணோம்னா என்ன அர்த்தம்? அவ உங்ககிட்ட சொல்லாம எங்க போனா? அவ எங்க கிட்ட சொல்லிட்டு போகல. அநேகமா அவ யாரு கூடயோ ஓடி போயிட்டான்னு நினைக்கிறோம். பாவம், அந்த பொண்ணு மேல அபாண்டமா பழி போடாதீங்க. அவ ரொம்ப நல்ல பொண்ணு. நாங்க ஒன்னும் அவ மேல பழி போடலமா. நிஜமாவே நேத்து ராத்திரில இருந்து அவளை காணோம். பொய் சொல்லாதீங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் உங்க மருமக என்கிட்ட பூ வாங்கிட்டு போனா. ஆமாமா, அத நானும் பார்த்தேன். என்ன உளறீங்க பாட்டிமா? நீங்க வேற யாரையோ பார்த்துட்டு கல்பனான்னு தப்பா நினைச்சிட்டீங்க. அப்படின்னா நீயே கொஞ்சம் திரும்பி பாருமா. கல்பனா அதோ வந்துகிட்டு இருக்கா பாரு. கல்பனாவை பார்த்ததும் லதாவும் பார்வதியும் பயந்து போய் நின்னாங்க. என்னம்மா நடக்குது இங்க? செத்தவ கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறா. எனக்கும் குழப்பமா தான் இருக்கு. அத்த, இங்க என்ன நடக்குது? எதுக்கு ஊர் மக்கள் எல்லாரும் ஒண்ணு கூடி இருக்காங்க? அது வேற ஒண்ணும் இல்லம்மா. ஊர்ல தண்ணி பிரச்சனை. அத தீர்க்கறதுக்கு என்ன வழின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமாமா, அத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நீ வீட்டுக்கு போ. சரிங்க அத்த. உங்க மருமக மேல ஏற்கனவே இந்த மாதிரி பழி போட்டதா நான் கேள்விப்பட்டேன். தொடர்ந்து அதே மாதிரி பண்ணீங்கன்னா நாங்க உங்களை பத்தி போலீஸ்ல புகார் கொடுப்போம். ஜாக்கிரதை. அம்மா, செத்தவ எப்படி உயிரோட வர முடியும்? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஆமடி, சாத்தியமே இல்லாததெல்லாம் நடக்குது. இதுக்கெல்லாம் யாரு காரணம்னு தான் தெரியல. அப்போ நாகினி அவங்க முன்னாடி வந்து, நாகமாதா? ஆமா, நானே தான். நான் தான் கல்பனாவுக்கு துணையா இருந்து அவளை பாதுகாக்கிறேன். நாங்களும் தானே உங்களை வணங்குறோம். நீங்க எங்களுக்கு ஏன் துணையா இல்ல? பாவம் செய்யற உங்களுக்கு நான் துணையா இருக்கணுமா? நீங்க செஞ்ச பாவத்துக்கு இப்போ உங்களுக்கு தண்டனை கொடுக்க போறேன். நான் பாம்பா மாறி இப்போ உங்க 2 பேத்தையுமே கொல்ல போறேன். பாம்ப பார்த்ததும் 2 பேரும் பயந்து அங்கிருந்து ஓடி போய் ஊர் மக்கள் கிட்ட உதவி கேட்டாங்க. நாங்க நாகினிய பார்த்தோம். அந்த நாகினி பாம்பா மாறி எங்களை கொல்ல துரத்திட்டு வருது. எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க. ஆமா, அந்த நாகம் எங்களை கொல்லாம விடாது. எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க. ஆனா பாம்பு எதுவும் எங்க கண்ணுக்கு தெரியலையே. அது எங்களை துரத்திக்கிட்டு தான் வருது. சீக்கிரம் எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க. சரி, நீங்க பயப்படாம வீட்டுக்குள்ள போங்க. மத்தத நாங்க பாத்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஊர் மக்கள் எல்லாரும் கலந்து பேசுனாங்க. இவங்க 2 பேத்துக்கும் பைத்தியம் புடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். மருமக மேல பழி சுமத்திக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நாகத்தை பார்த்தேன், நாகினிய பார்த்தேன்னு கதை கட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஊர் மக்கள் எல்லாரும் கலந்து பேசி பார்வதி அம்மாவோட பையனை ஊர்ல இருந்து வர வச்சாங்க. உங்க அம்மாவுக்கு உடல் நல சரியில்லைப்பா. அதனால கல்பனாவை நீ உன் கூடயே கூட்டிட்டு போ. அதான் அவளுக்கு நல்லது. உங்க அம்மாவை நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு பேசி கல்பனாவை தன் கணவன் கூடயே ஊர் மக்கள் அனுப்பி வச்சாங்க. அப்புறம் கல்பனா தன் கணவன் கூட சந்தோஷமா வாழ்ந்தா. பார்வதி மேல ஊர் மக்கள் பைத்தியக்கார பாட்டம் சுமத்தி வீட்டுக்குள்ளேயே அடைச்சு வச்சுட்டாங்க. மருமகளை கஷ்டப்படுத்தணும்னு நினைச்சு கடைசியில இவங்க தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க.